Hi students, I am Dilip Babu, Samachar Max class 10th, exercise 3.15. Question number 4. The following tables shows the data about the number of pipes and time taken to the same tank. So, ஒரு டேங்க்கினுடைய டேட்டா தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் பைப் எத்தனை பைப் இருக்குது 2 3 6 9. அதனுடைய டைம் 45 30 15 10. ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரா த கிராஃப் எபோவ் டேட்டா ஹின்ஸ். கொடுத்துருக்கக்கூடிய டேபிளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஃப் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கடுத்தது டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 பைப். ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்குது 5 பைப் அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு. இதுதான் சப்டிஷன் நம்பர் 1. சப்டிஷன் நம்பர் 2, நம்பர் ஆஃப் பைப்ஸ் வென் டைம் இஸ் 9 minutes. 9 minutesல அந்த டேங்க் ஃபில் பண்ணுதுன்னா எத்தனை பைப்பு யூஸ் பண்ண முடியும், இதுதான் கொடுத்துருக்கோம் டேட்டா. ஸோ அப்போ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம டேபிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய டேபிள்ஸை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். 245 330 6 15 9 10 ரைட்டுங்களா. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணதுக்கப்புறம் பாயிண்ட்ஸுன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். 2க்கு 45, ஸோ 2,45. அதுக்கு அடுத்தது 3க்கு 30, அதுக்கு அடுத்தது 6க்கு 15, லாஸ்ட்டாக 9,10 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு. இப்போது எக்ஸனோட வேல்யூவில் பாருங்கள் 2 3 6 9. எக்ஸனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒயினோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸனோட வேல்யூ இன்க்ரீஸ், ஒயினோட வேல்யூ டிக்ரீஸ்னால் இட் இஸ் கால் இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இப்போ வேரியேஷன் போது நமக்கு எக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் and y value decrease. ஒரு வேல்யூ இன்க்ரீஸும் ஒரு வேல்யூ டிக்ரீஸாக இருக்கிறதுனால இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லணும். இன்டைரக்ட் வேரியேஷன், ரைட். இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லியாச்சு. அடுத்தது ஈக்குவேஷன் தேவை நமக்கு. ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா 2வும் 45 மல்டிப்ளை பண்ணுங்கிற 90, இது 2 மல்டிப்ளை 90, இது 2 மல்டிப்ளை பண்ணால் 90, இது 2 மல்டிப்ளை பண்ணால் 90. அப்போ ஃபிக்ஸடாக வருது. ஸோ ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸனோட வேல்யூ ஒயினோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டுங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம், 2,45ன்ற பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ இதை யூஸ் பண்ணால் 2 × 45 = 90. ஸோ இதே மாதிரி எல்லா பாயிண்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 90 தான் வருது. அப்போ xy = 90 ஈக்குவேஷன், ரைட். இதை யூஸ் பண்ணி நம்ம கிராஃப் ட்ரா பண்ணலாம். ஸோ நமக்கு பாயிண்ட்டு 2க்கு 45 இருக்குது. அப்போ இங்கே எக்ஸனோட வேல்யூலாம் 1 யூனிட்டாக எடுங்க, ஒயினோட வேல்யூ நான் 5 யூனிட்டாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 2 யூனிட்ஸாக கூட எடுத்துக்கலாம். கிராஃப் ஷீட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட்சத்தில். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் 2க்கு 45, இதோ 2,45 அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. செகண்டு தேர்டுக்கு 30, தேர்டு 30, 3,30. அதுக்கு அடுத்தது 6க்கு 15, 6 இங்கே இருக்குது, 15 இதோ. ஸோ அதை நம்ம மார்க் பண்ணுறோம் 6,15. அதுக்கு அடுத்தது 9க்கு 10, ஸோ 9 இங்கே இருக்குது 10, 9,10. இப்போ அடுத்தது இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பென்சிலால் கர்வாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோன்றதுனால நான் பெனில் ட்ரா பண்ணுறேன். பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இது xy = 90 அந்த ஈக்குவேஷனுடைய கர்வ். சரி, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம் தான் கேட்டிருக்காங்க 5 பைப்புக்கு. அப்போ இங்கே பைப்பு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பைப்பு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஒய்ன்றது டைம் டேக்கன். அப்போ 5 பைப்பு இங்கே இருக்குது. ஸோ 5க்கு நேராக அதனுடைய டைம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 5க்கு நேராக ட்ரா பண்ணால் வெர்டிக்கல் லைன் இங்கே டச் ஆகும். ஸோ அதனுடைய ஹரிசாண்டல் லைன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 18. ஸோ நமக்கு இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது horizontal line
ரைட். ஸோ எக்ஸனோட வேல்யூ 5ம் ஒயினோட வேல்யூ 18 கிடைக்குது. அதுக்கு அடுத்தது ஒயினோட வேல்யூ 9 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 9 10க்கு கீழே இருக்கும் இதோ. ஸோ அதுக்கு வெர்டிக்கல் லைன் எங்கே வரும்? கரெக்டாக 10ல் வருது. ஸோ அந்த லைனை ஜாயின் பண்ணுங்கள். 9 இது இருக்குங்களா? அது இப்படி வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணால் 10ல் வந்து டச் ஆகுது. ரைட். இப்போது இதுக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்டாகவும் ஒய் ஆக்சிஸினோட வேல்யூ 5 யூனிட்டாக எடுத்துருக்கிறதுனால 5 யூனிட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு கொஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அந்த கிராஃப்னுடைய சொல்யூஷன் ஃபைனலாக வரணும். ஸோ ஃபைனல்னும் போது 5 பைப்பு தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ அப்படின்னா ஒயினோட வேல்யூ 18 மினிட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது ஒயினோட வேல்யூ 9 மினிட்ஸ். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 10 பைப் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் graph.